ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் தங்கராஜ் நம்ம அழகுமதியை வீட்டு நடு ஹாலில் நிறுத்தி எல்லார் முன்னாடி இப்போ நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அழகுமதி தங்கராஜை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒன்று காட்டுறாங்க. காட்டின உடனே தங்கராஜ் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், இந்த குடும்பம் முன்னாடி நானே நடுகாலில் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் போதுமா அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிடுறாரு. அப்படி நம்ம அழகுமதி தங்கராஜ்கிட்ட எதை காட்டி மிரட்டினாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜா அழகுமதி ஹாஸ்பிட்டலில் வச்சு போயான்னு சொன்னது இந்த தங்கராஜுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிருச்சு. இந்த விஷயம் வெளியவும் தெரியக்கூடாது. ஒரு பொண்ணு நம்மளை போயான்னு சொல்லிருச்சே, அதுவும் சுரேஷ் முன்னாடி வச்சு சொல்லிருச்சே அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற தங்கராஜ் அதே சுரேஷ் முன்னாடி வச்சு இந்த அழகுமதி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இந்த தங்கராஜ் எந்த அடியாள் முன்னாடி சொன்னாங்களோ அதே அடியாளையும் கூட்டிக்கிட்டு நம்ம அழகுமதி வீட்டுக்கே கிளம்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி எங்கே கிளம்புறீங்க, அந்த அழகுமதியை ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த தங்கராஜ் ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்ல, அந்த அழகுமதி உங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு போயான்னு சொல்லிருச்சு தானே, அதுக்காக அந்த அழகுமதியை பழி வாங்க போகிறீங்களா அப்படின்னு இந்த ரேவதி சொல்கிறாங்க. அந்த அழகுமதி என்னை போயான்னு சொன்னது உனக்கு தெரிஞ்சு போச்சா, இப்போ அந்த அழகுமதி என் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்பா, அதை நீ உன் கண்ணால் பாரு அப்படின்னு சொல்லி ரேவதியையும் கூட்டிக்கிட்டு அந்த அடியாளையும் வச்சுக்கிட்டு இந்த தங்கராஜ் நம்ம அழகுமதி வீட்டுக்கு வேகமாக போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதி கிட்ட சுரேஷ், என் மாமா எவ்வளவு மரியாதையானவர் தெரியுமா, இந்த ஊரில் எவ்வளவு பேர் அவங்க பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா, தங்கராஜ் மாமா ஒரு சொல் சொன்னால் இந்த ஊரே கட்டுப்படும், அவரை பார்த்து நீ மரியாதை இல்லாமல் போயான்னு சொல்லிட்டியா, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அழகுமதி ரவுடியை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனை போயான்னு சொல்லாமல் அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுமா, அவளாம் ஒரு ஆளா, இந்த வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது நான் மரியாதை குறைவாக நடந்திருக்கேனா, கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவங்க என்ன சொன்னாலும் மரியாதையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் இந்த வீட்டுக்கு என்ன வேணும், இந்த ஆளுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தங்கராஜர் ரவுடி தான் அப்படின்னு மறுபடியும் நம்ம அழகுமதி சுரேஷ் கிட்ட அழுத்தம் திருத்தமாக பேச, இந்த வீட்டில் அவரை ஒரு வார்த்தை யாருமே சொன்னதில்லை, ஆனால் அவரை இந்த ஆள் அந்த ஆள் ரவுடின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ரவுடின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறதா அப்படின்னு சுரேஷ் கிட்ட நம்ம அழகுமதி சண்டை போட வீடே அந்த சவுண்டில் அலறி போகுது. எல்லாருமே என்னாச்சு இவன் என்ன சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. டேய், கல்யாணம் கட்டிட்டு வந்த அடுத்த நாளே இவ்வளவு சத்தமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க, ரூமை போட்டிட்டு சண்டை போட்டுட்ருக்கானே அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரமாக பார்த்து ரேவதியை கூட்டிக்கிட்டு தங்கராஜ் அவரோட அடியாளோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எங்கே அழகுமதி அப்படின்னு கேட்க, இப்போ தான் நம்ம அழகு மலருக்கு புரியுது, ரேவதி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னிச்சு போயான்னு சொன்னதுக்கு தங்கராஜ் உடஞ்சி போயிருக்காருன்னு. இவரா உடையிற ஆள் இப்போ அழகுமதியை என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே. சுரேஷுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தப்ப எல்லார் முன்னாடியும் என்ன தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச மாதிரி இப்போ இந்த அழகுமதிக்கும் நிலை வந்துருச்சோ, அந்த பொண்ணு பாவமே அப்படின்னு நம்ம அழகுமதிக்காக ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சுரேஷ் வேற ஏற்கனவே அழகுமதி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே புரியலையே, அழகுமதி கல்யாணமாகி வந்து அடுத்த நாளே இந்த ஆள்கிட்ட பணிஞ்சு போகணுமா அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. இப்போ தங்கராஜே உள்ளே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி இந்த ராகவனும் ராஜலட்சுமியும், வாங்க மாப்பிள்ள, இப்போ தான் நம்ம சுரேஷும் அழகுமதியும் அவங்க அப்பாவை பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க, அங்கே வச்சு உங்களை பார்த்தேன் பேசினேன்னு சொன்னாங்க, இப்படி அவசரமாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு ராகவன் கேட்குறாங்க. ஆனால் தங்கராஜ், அழகுமதி எங்கே, நான் உங்கள்கிட்ட சாவகாசமாக பேசுகிறக்கு வரல அப்படின்னு சொல்லி செம்ம கோபமாக பேசுகிறாரு. ரேவதியும் அழகு மலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, அண்ணி இங்கே ஏதோ நடக்க போகுது அண்ணி, அழகுமதி மேலே பயங்கர கோபமாக இருக்காரு, என்னையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு ரேவதி மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அழகுமதி அப்படின்னு கதவை தட்டி கூப்பிட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அழகுமதியும் சுரேஷும் செம்ம கோபமாக கதவை திறக்கிறாங்க. வெளியே இங்கே தங்கராஜ் மாமா இருக்கிறத பார்த்து சுரேஷ், வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷுக்கு முகத்தில் வேறு மாதிரி இருக்கிறத பார்த்து, என்ன மாப்பிள்ள உன் முகம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ உன் முகம் சந்தோஷமாக மாறிடும் பாரு அப்படின்னு சொல்லி தங்கராஜ், அழகுமதி
நீ என்ன பேசுனன்னு ஞாபகம் இருக்கா? இப்பயே எல்லார் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லை உன் வேலை போகிறதோடு இல்லாமல் உங்கள் அப்பனுக்கும் வீடும் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்சு தன்னந்தனியாக வேலை வெட்டி இல்லாமல் நடு தெருவில் நிற்க வச்சிருவேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறார். மாப்பிள்ள, இவ உங்களை என்ன பேசிட்டா? எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்னு ராகவனும் ராஜலட்சுமியும் கேட்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக என்ன நடக்குதுன்னு பாருங்க மாமா அப்படின்னு இந்த தங்கராஜ் சொல்லிட்டு, நான் சொல்கிறது புரியுதா? உன் குடும்பம் நடு தெருவில் நிற்க போகுது. நீ இப்போ என் காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இந்த தங்கராஜ் மிரட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதி, இப்போ எல்லார் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதானே? ஒரு 2 நிமிஷம் என் கூட தனியாக பேச வரீங்களா அப்படின்னு இந்த அழகுமதி தங்கராஜை கூப்பிட்றாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு எத்தனை நிமிஷம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு இந்த தங்கராஜ் சொல்கிறாரு. இல்லை எல்லார் முன்னாடி சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாகும், வரீங்களா அப்படின்னு இந்த அழகுமதி தங்கராஜை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. தங்கராஜும் என்ன சீக்கிரம் சொல்ல அப்படின்னு தனியாக போய் நம்ம அழகுமதி கிட்ட கேட்க, நம்ம அழகுமதி அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் இந்த தங்கராஜ் அவங்க வீட்டில் வச்சு நேக்கடாக ட்ரெஸ் மாற்றுற வீடியோ ஒன்று இருக்குது. ஏய் என்னடி இது? ஒரு பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற? இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு இந்த தங்கராஜ் ரொம்பவே ஃபோனை மூடி வச்சுக்கிட்டே கேட்க, இருங்க தங்கராஜ், வீடியோவை கண்குளிர பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவில் நீங்கள் தான் இருக்கீங்க. எங்கள் அப்பாவோட சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு என்னை மன்னிப்பு கேட்க வர சொல்லி இருந்தீங்கல்ல, எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கல்ல, அப்போ வீட்டுக்குள்ளே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு தண்ணி குடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் ரூம் தான் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. என்ன நடக்குது பார்க்கலாமேன்னு என் ஃபோனை உள்ளே விட்டா இந்த வீடியோ கிடச்சிச்சு. சரி எப்போயாவது யூஸ் ஆகுமே அப்படின்னு இந்த வீடியோவை பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து அந்த போலீஸ்காரனுக்கே என்னை மனைவியாக்கி இப்போ என்னன்னா எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேளுன்னு மிரட்டுறீங்க. என்னை பற்றி தெரியும்ல, இந்த வீடியோவை எப்போயோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு சரியான டைம் கிடைக்கல. சரி எப்போயாவது யூஸ் ஆகுமேன்னு வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் என்ன எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொன்னீங்கன்னா, நீங்கள் நேக்கடாக இருக்கீங்களே, இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன். யாரை பார்த்து இந்த ஊரே பயந்துக்கிட்டு இருந்துச்சோ அந்த தங்கராஜை பார்த்து இப்போ இந்த ஊரே கை கொட்டி சிரிக்கும். என்ன, நான் உங்கள்கிட்ட இப்போது காலைல விழுந்து எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்கணுமா? இல்லை இந்த வீடியோவை திருப்பி கொடுத்துட்டு ஒன்றுமே நடக்காது போல் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு நம்ம அழகுமதி கேட்க, இல்லை இந்த வீடியோவை நீ எனக்கு கொடு, நான் எல்லார் முன்னாடியும் வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு பேக் அடிக்கிறாரு தங்கராஜ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அழகுமதியும் தங்கராஜும் எல்லார் முன்னாடியும் வராங்க. வந்தவங்க, மாமா அத்தை வேற ஒன்றும் இல்லை அத்தை, இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் வந்துச்சா, அங்கே வந்து அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே கலங்கி போச்சு, அதனால தான் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமேன்னு என் வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் காலில் விழ சொன்னேன் அப்படின்னு அப்படியே பேக் அடிச்சுட்டு, அழகுமதி சுரேஷ் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, இருங்க மாப்பிள்ள சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இல்லை மாமா அத்தை, தோ உங்கள் பொண்ணோட கூப்பிட்டு வந்திருக்கேன், வீட்டிலே சமைச்சு வச்சுருக்கா, நான் அங்கே போய் உங்கள் பொண்ணு சமைச்சதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் ரேவதியை கூட்டிகிட்டு கிளம்ப, என்ன நடக்குதுன்னே புரியாமல் ரேவதி நம்ம அழகு மலர்ட்டையும் சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க. அது மட்டுமா நம்ம அழகுமதியை பார்த்து சந்தோஷமாக, உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு அவங்க இப்போ தங்கராஜோட கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அழகு மலர் சுரேஷுக்கு நிச்சயமான கையோட எல்லார் முடியும் தங்கராஜ் முன்னாடி மன்னிப்பு கேட்டது தான் ஞாபகம் வருது. நம்மளை மாதிரியே இந்த அழகுமதியை மன்னிப்பு கேட்க வச்சிருவாரோன்னு நினச்சேன். பரவாயில்லையே, இந்த பொண்ணு தங்கராஜே பேக் அங்கே வச்சிருச்சு. இந்த பொண்ணுக்கு சரியாக தான் பேர் வச்சுருக்காங்க. அழகு மட்டும் இல்லை, மதியம் கூட சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னு நம்ம அழகு மலர் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சுரேஷுக்கு தான் என்ன நடக்குதுன்னே புரியல. தங்கராஜ் மாமா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு, என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே ரூமுக்கு போக அங்கே நம்ம அழகுமதி ரொம்ப கெத்தா கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.